இந்த விஷயத்துல மரியாதையா கையெடு. உட்கார்றா. மரியாதையா கையெடு. குழந்தை வயித்துல இருப்பாங்க. நான் இல்லனா அந்த குழந்தை இல்ல. குழந்தை நான் பெத்து தரல. ஃபேமிலி பிளானிங் நீ பண்ணிக்கோ. என்ன வலி எனக்கு மட்டும் தான். நான் எப்பவுமே அடிச்சா சொம்முட்டு ஒரு பேந்து உட்கார்றீங்க. ஓட்டனா செவுல் பிஞ்சிடுவான். ஏய். ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு தரமான பிராங்க் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி கிட்டிங்க பாருங்க, டபுள் கோடு இருக்கு. இதை வச்சு தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். இது வந்து பழைய கிட்டு. அவர்கிட்ட வந்து இப்போ கரண்ட்டாக நான் டெஸ்ட் பண்ணதுன்னு சொல்ல போகிறேன். அவரோட ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அவர் பேபி வேணுன்றாரு. இதை காட்டி நான் பேபி வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ண போகிறேன். ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பேசுகிறோம், எந்த அளவுக்கு ஃபைட்டாக இது போகுமா பண்ணியாக போகுமான்னு தெரியல. ஃபைனலாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ மாமா. இங்கே வா. வா. என்ன கத்திட்டே இருக்க? வா. என்ன என்ன மூஞ்சிக்குள்ள பல்லா இருக்கு? மூஞ்சிக்குள்ள பல்லா இருக்கு. என்ன உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு நீ சர்ப்ரைஸ்னாவே எனக்கு பெருசா நான் போய்க்க போறேன்னு தெரியும் எனக்கு. நீ அந்த மாதிரி வேலை பண்றாள் தானே? சொல்லு என்ன விஷயம்? கண்ணமுடி. ஏய் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு வச்சுட்டு கண்ணை மூடுறியா? இதெல்லாம் கண்ணமுடி அப்புறம் சர்ப்ரைஸ் தருவாங்க. ஏன் ஓடி வர? கண்ணமுடி. கண்ணை போட்டாத, நோண்டி போட்டு வெளிய போட்டாத. என்ன வச்சிருக்க? ஏய் ரெண்டு கூட வந்திருக்கு. ஏய் சாபா, மூணாவது வரப்போது ஜாலி. ஏய் நிஜமாவா? எப்ப டெஸ்ட் பண்ண? சொல்லவே இல்ல. போட்டனா சீக்ரெட்டா சொல்லலாம், சர்ப்ரைஸா சொல்லலாம். முட்டகுச்சி கலச்சி. ஏய் செம்ம, சொல்லவே இல்ல நீ. எப்படி இது எப்போ வாங்கிட்டு வந்த? கிட்ட வாங்கிட்டு வந்தே சொல்ல. எப்போ நான் தான் வாங்கிட்டு வருவேன். எக்ஸ்ட்ரா 5 நாள் தள்ளி போயிட்டா நான் வாங்கி பண்ணலாம் கேட்பான். இன்னைக்கு கால் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஏய் பாப்பா பசங்க தெரியுமா? கூப்பிட்டு சொல்லிட்டேன் நானு. என்ன வேணாம்? 2 வச்சுட்டே சமாளிக்க முடியல. அதுக்கு வேணாம், 2 வச்சே சமாளிக்க முடியலடா. இது ரெண்டும் வேற மறுபடியும் இன்னொன்று அது கண்டிப்பாக முடியாது. இன்னொன்று ஃபர்ஸ்ட் அந்த 10 மாதம் பெற்று எடுக்கிறதுக்குள்ள போகும்போது நான் இதெல்லாம் நீ வந்து முன்னாடி முடிவு பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா 2 குழந்தை பெற்றவொடனே நீ ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ குழந்தை நின்றதுக்கு அப்புறம் பயமா இருக்குது. என்ன பயமா இருக்கு? ஏன் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அழகா 2 குழந்தை போதும்னா உடனே ஃபேமிலி பண்ணிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நீயும் பிளான் பண்ணிட்டு இருக்கணும். 3வது குழந்தை நின்றதுக்கு அப்புறம் நீ எப்படி நீ வேணான்னு முடிவு பண்ணுவ? இதெல்லாம் தப்பு. குழந்தை நமக்குன்னு கடவுள் கொடுத்ததை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம வேணாம்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஏய் இவங்க 2 பேரை வச்சே என்னால சமாளிக்க முடியாதவங்க உனக்கு கிடையவே கிடையாது. நான் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. டெலிவரி பையனை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொடுத்துருக்கான் பெண்கள் உடம்புக்கு. நீ என்ன வித்தியாசமா? உனக்கு என்ன உன்னால மட்டும்தான் முடியலையா? அதெல்லாம் பேசக்கூடாது. நீ பெற்றுக்கிற, நான் வளர்க்குறேன் ஜாலியா. எனக்கு வந்து ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி 3வது ஒன்று இருந்ததுன்னா அது சூப்பராக. எனக்கு பிடிச்ச நம்பரே 3 தான். லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும் நமக்கு. நீ வந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு கூடாது. நான் இதை வந்து அம்மாட்டியா அப்படி சொல்றேன். நீங்களாம் உடைச்சிருவேன், புரியுதா? என்னால முடியாது. இப்ப நான் சொன்னதுக்கு காரணமே ப்ராப்பரா நீயும் வரணும். ஹாஸ்பிடலுக்குலாம் போனா நான் வரமாட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு உன்னையும் வளர்க்க மாட்டேன். நீ என்ன டென்ஷன் பண்ணாத. சொன்ன காண்டாக்ட் நான் மரியாதை கையெடுத்துரு. எல்லாம் அவ்வளவுதான். நீ சொல்லிட்டேன் நான் கையெடு, மரியாதை கையெடு. முடியாது. இந்த குழந்தைய பெற்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம். எடு கையெடு. சரிங்க, உட்கார் ஒரு நிமிஷம். ஏய் குழந்தை நான் பெற்று தரல. ஃபேமிலி பிளானிங் நீ பண்ணிக்கோ. என்ன வலி எனக்கு மட்டும் தான். எப்பவுமே அடிச்சா சொம்முட்டு ஒரு பேந்து உட்கார்றீங்க. மரியாதையா கையெடு. உட்கார்றா. மரியாதையா கையெடு. குழந்தை வயித்துல எதிர்பார்க்கறேன். இல்லனா நான் காலி பண்றேன். உன்னை சொல்லிட்டேன் நான். குழந்தைக்காக நீ அடி வாங்காம என்கிட்ட தப்பிச்சிட்டு இருக்கற. கம்முன்னு இருந்துக்கோ சொல்லிட்டேன் நான். குடிமா நீ போயிட்டு வா. பாய். பாயா? ஓட்டனா செவுல் பிஞ்சிடுவான். பாய் என்ன சொன்னீனா? என்ன என்னடி வார்த்தை அது? குழந்தைகிட்ட பாய். குழந்தைய நல்லபடியா பெற்று எடுத்து என்கிட்ட கூட நீ கையெடு. மாதிரி கையை ஒழுங்கா கொடுத்து. ஏய் நீ சொல்லாத. எனக்கு தெரியாம நீ ஹாஸ்பிடல் பக்கத்துல போயிட்டேன்னு வெச்சுக்கோ. அவ்வளவுதான் உன்னை. அதோட நீ கிளம்பிடு. இந்த பக்கம் வந்துட கூடாது. நீ சொல்லிட்டேன் நான். ஏய் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா? அது என்னடி ஒரு வயித்துல ஒரு குழந்தை போய் கலக்குறாங்க. நான் வந்து நானா இது பண்றேன். சொல்ல ஹாஸ்பிடல்ல போய் ப்ராப்பரா பண்ணலாம்னு தான் சொல்றேன். அதுதான் தப்பு பண்றேன் நானு. ஆனா ப்ராப்பரா பண்ணா என்ன, ப்ராப்பர் இல்லாம பண்ணா என்ன, எல்லாமே தப்பு தான். நாளைக்கு கிளம்பி வா. ஹாஸ்பிடல் போயிட்டு வருவோம். 5 நாள் தான் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சௌமி அடிக்கடில பல்லுலாம் வெளிய வந்துரும் சொல்லிட்டேன் நானு. ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ வேணான்ற? ஏய் என்னால வச்சு பாத்துக்க முடியாது. நீ பாத்துக்க வேணாம். எங்க அம்மா பாட்ட கொடுத்தலாம் அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க அம்மா பாட்ட கொடுத்தலாம் அவங்களால பாத்துக்குவாங்க நல்லபடியா. நீ அந்த வேலைக்குலாம் உனக்கு நான் ஆப்ஷன் கொடுக்கல. நான் விருப்பப்பட்டதா இது வந்தாலும் இந்த விஷயத்துல நானும் விருப்பப்படணும். நான் தான் 90% விருப்பப்படணும். நான் இல்லனா அந்த குழந்தை இல்ல. அதுக்கு என்ன பண்ற? அந்த குழந்தை எனக்கு வேணும் அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கோ. நீ தேவையில்லாத வேலை பண்ணாத. முடியாது. போய் சொல்லாத. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சொல்லாத. ஏய் நீ சொல்லாத. ஏய் மரியாதையா ஃபோன் கொடு. டென்ஷன் பண்றேன் நான். சொல்லாதன்னா சொல்றது. நான் சொல்றேன். என்ன ஸ்டெப் நாளைக்கு ஹாஸ்பிடல் போயிடுவோம். முதல்ல கையெடு. போய் கிளம்பு முதல்ல. நீ போ ஃபர்ஸ்ட். ஏய் அடி வாங்கிக்காத சொல்லிட்டேன் நான். கம்முனு முடியல. வாயா. நீ ஒரு மரியாதையா போய்டா நான்டா. நான் சரி இங்க வாங்கிட்டு வந்து உட்கார் வா. நீ வந்து தேவையில்லாத வேலை பண்ணாத. சரி நீ பக்கத்துல வந்து உட்கார் வாயா. ஃபோன் பண்ணி சொல்லாத.
நான் சொல்லுவேன் நீ நீ வந்து குழந்தைய கலைக்க போறேன்னு சொல்றேன்றதை நான் உங்க ஐயோ அம்மா அதெல்லாம் சொல்லாதடா பைத்தியம். நான் அதான் சொல்லுவேன் உங்க அம்மாட்ட. நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணா ஏய், 99 சும்மா சொல்லு சும்மா சொல்லு தேங்க் யூ பாப்பா வருது ரீச்சிட்டு இப்போ நான் பண்ணாத சாமி ஐயோட பாய் நம்பரே போட்டான். என்ன பிராங்க்? இது பாப்பா ஓடுது இது நான் சும்மா பிராங்க் பண்ண கன்சர் பிராங்க்ங்கற பேர்ல போய் சொல்லாத. உண்மையிலேயே குழந்தை இருக்கு. நீ அதை மறைக்கிறதுக்கு நீ பிராங்க் போய் சொல்ற. சரி போய் கிட்டு வை. இவ்வளவு நேரம் நீ உண்மைன்ற சொன்ன இந்த கிட்ட நீ நேத்து வாங்கிட்டேன்னு சொன்னா புதுசா தெரியுது பாக்கிறதுக்கு. புதுசு இல்ல பைத்தியம் இது பாப்பாவோடது பீரோல வச்சிருந்தேன். லூசு தம்பியோடதுமே இருக்கு பாரு எடுத்து வேணா. ஏய் உண்மையாவே தம்பி இதும் இருக்கு ஆனா எடுத்து பாரு தம்பி பாப்பா ரெண்டு பேரும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நீ பத்திரமா. வந்து உண்மையிலே குழந்தை உருவாயிருக்கு நீ என்கிட்ட மறைக்கிற நீ அந்த கலைக்கிறதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்ற. அது எப்படி கடவுள் கொடுத்தது நான் கலைப்பேன். லூசா நீங்க அப்புறம் நான் எல்லாரும் சொன்னது நீ வெங்காயமா சொல்லிட்டு இருந்த. சும்மா பிராங்க் பண்றனால உன்னை நான் வெறுப்பேத்துறேன். இல்ல இது பிராங்க் கிடையாது. நீ நான் என்ன சொல்றேன் நீ இப்போ போய் கிட்டு வாங்கிட்டு வா சரியா நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்ககிட்ட. இல்ல நான் கிட்டு உங்க அம்மாவை வாங்கிட்டு வர சொல்றேன். நீ செக் பண்ணு அது உண்மையா பொய்யாங்கிறத நான் உங்க அம்மா வச்சு தெரிஞ்சிடும். உங்க அம்மா ஏன்னா நான் கிட்ட வாங்கிட்டு நீ மறுபடியும் நீ போய் மெடிக்கல்ல ஒரு கிட்ட வாங்கிட்டு நீ லூசே நீ வாங்கிட்டு வா உங்ககிட்ட நான் நானே லைவா பண்ணி காட்டுறேன் பைத்தியம் இல்ல நான் நீ பாரு கேமரா சொல்றேன் அங்க பாரு நான் செல்ஃபி கேமரா வச்சிருக்கேன் பாரு வர்றா பொம்மை பின்னாடி பாடுறா கேமராவை லூசு நான் தான் சொல்றேன் இப்ப நானே இதை கொஞ்ச நேரம் நான் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன் நீ அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எங்க அம்மா அவ்வளோதான் ஐயோ குழந்தைகள் இருவோம் அப்படின்ட்டு ஓடியாந்துருவாங்க இங்க எங்க அம்மா அப்படி ஷாக் ஆயிடுவாங்க அதுக்குள்ள பிராங்க்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதனால தான் நீ அவங்க ஃபோன் பண்ணுறேன். நீ இந்த விஷயத்தெல்லாம் பிராங்க் பண்ண இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு நீ பிராங்க் பண்ற? அதுக்கு அது என்னமோ மாடு பண்ணி கொஞ்சம் கூட அறிவே இல்லடி உனக்குலாம். வயிற்று சோறு தானே திங்கிற. அசிங்கமா வருது வாயில. மயிறு சும்மா மூடு வந்துரும் அசிங்கமா வந்துரும் வாயில. இது வரைக்கும் நான் பேசினது இல்ல. வாய முடிக்கும் கம்முனு பாப்பாது சும்மா கொண்டா தீச்சி குட்டி வருது. சரி இத பார்த்தா கூட தெரியல இது என்ன அந்த அளவுக்கு அதுல என்ன தீக்ஷின் பேர் எழுதி இருக்கா இதுல? புதுசு மாதிரி இருக்குது. இது என்ன புதுசு மாதிரி இருக்கு? ஏண்டா என்னடா நீ என்ன பிராங்க் பண்ணாலும் ஏமாந்து போயிடுற. ஏய் கம்முனு போயிடு. நீ நீ எதுல விளையாடுறதுன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு விளையாட்டு விபரீதமா போதே உனக்கு அப்ப புரிய போது எல்லாம் பிராங்க் தெரியும். ஆனியா இல்லையா? நீ நான் பிராங்க் என் சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? அதை பத்தி உனக்கு என்ன மயிரா தெரியும்? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? அதான் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அது இன்னொரு ஓ குடுறோ குடுறோ அப்படின்ற காமெடி. சரி 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 சரிடா பாப்பா ஓ ஏஞ்சி போயிடு. கண்ணு மட்டும் உட்காராத ஏஞ்சி போயிடு. அடி வாங்கி செத்துறாத போயிடு ஏஞ்சி போயிடு. குழந்தைங்க பிராங்க் பண்றேன் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் குழந்தைக்கு அந்த வீடியோல மயிர் மட்டை இதெல்லாம் எருமை எதுக்கு எருமை அடிக்கிற எதுக்கு எருமை நீ இதுதான் குழந்தைங்க உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து என்ன சாவடிக்கிறதுக்கு. இல்ல இந்த பிராங்க் நானே தான் பண்ணேன். நல்லா இருக்கா பிராங்க் நல்லா இருக்கான்னு சொல்லு. சரி உடனே பயங்கரமா பிபி ஏறுது அப்படியே எனக்கு. நீ கையெடு மேல கையெடு படாத. நீ போயிட்டு மரியாதையா போயிட்டு என் பக்கத்துல உட்காராத. என் கண் மாட்டிக்காத போயிடு. சரி விடு சரி கூல் கூல் இனிமேட் பிராங்க் பண்ண மாட்டேன் சரியா? இனிமேட் பண்ண மாட்டேன். இந்த பிராங்க் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி சரி மக்களே இதில் சமாதானப்பட்டு லேட் ஆகும். ஓகே பாய். பிராங்க் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் சொல்லு சொல்றா. ஏய் போடி அண்ணா ஏஞ்சி போடி. சரி மக்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன பிராங்க் பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன பிராங்க் பண்ணாலும் நீ என்ன எதை பண்ணாலும் நான் நம்ப போறதே கிடையாது. நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு நான் உன்னை பிராங்க் பண்ற பேர்ல ஏதாவது பண்ண போறேன். அன்னைக்கு தெரிய போதும் சீரியஸா ஏதாவது போகுது உண்மையிலேயே ஏதாவது நடக்க போகுது. அதோட விளைவு என்ன நீ எனக்கு அனுபவிக்க போற. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பாத்துட்டே இரு. இதெல்லாம் ஜஸ்ட் ஜாலி மாமா. ஜாலி கொண்டு போய் இதுல போறீ. இதுல போறோம் பண்ணி. ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.